சார், ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான். என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமாக தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். பல்வேறு விமர்சனங்கள் வருது. அதிமுக நல்லா வேலை செஞ்சுட்டு திமுக சரியா வேலை செய்யாதனால அங்கிருந்து ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும். அவர்கள் என்றைக்குமே வந்தாரை வரவேற்கின்றவர்கள், அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்களே தவிர அவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இங்கே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் அவர்களுடைய தகுதிக்கேற்பத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்கள் கட்சி தலைவர் அவர்கள் எந்த முடிவையும் எடுப்பார், எந்த பதவியும் கொடுப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் சட்ட ஒழுங்கை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கடுமையா வைக்கிறாரு. மதுபானத்தில் மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழல் போறதுல அமைச்சர்களுக்குள்ள போட்டி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதாவது மதுபான ஊழல்னு சொல்லி டெல்லியில போட்டு அங்க ஆம் ஆத்மி கட்சியையே அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி தேர்தலிலேயே ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. அதாவது இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையிலே இருக்குது என்பதற்காக பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதில் மிக மிக வல்லமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் தான் ஆவார்கள். எனவே அவர்களுடைய குற்றச்சாட்டுக்களை மக்கள் நம்ப மாட்டார்கள். எல்லா கேஸும் அடிபட்டு இருக்கு. அவங்க எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்கல, யாரையும் குற்றவாளி என்று கொண்டு போய் நிறுத்த முடியவில்லை. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் கோடி எங்க கொண்டு வைக்கிறது அவருக்கு தெரியும். அவர் பல நாடுகளில் சொத்துக்களை வாங்கியிருக்கலாம், அவருக்கு அம்பானி அதானி இருக்கலாம், அவங்களுடைய துணையோடு எது வேணாலும் செய்யலாம். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க கட்சியில் நாங்கள் யாரும் எந்த தப்பும் பண்ணல. எந்த நீதிமன்றத்தையும் எந்த வழக்கையும் நாங்கள் சந்திப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றவர்கள். சட்ட ஒழுங்கு தான் பாருங்க, குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேசத்திலையும் அங்கெல்லாம் போய் சட்ட ஒழுங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பேசினால் நன்றாக இருக்கும்.